அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன செஞ்சிருக்காரு? விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு டெய்லி சந்திக்கிற பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் மாம்சத்தில் இருக்கும் போதே அணுவாக இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார். நம்மள மாதிரி இந்த பூமியில அணுவாக எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுகளை அனுபவித்தார். எபிரேயர் 5:8 வாசிங்க. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தான் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமைகளின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும். ஆமா, இயேசு நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். பிரதான ஆசாரியர்கள் என்ன தெரியுமா? ஜனங்களுக்காகவும் என்ன செய்யுது? ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது. அல்ல ரத்தத்தை கொண்டு என்ன செய்வார்னா பிதா அந்த என்ன செய்வாங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நின்று என்ன செய்வாங்க? அந்த ரத்தத்தை உடன்படிக்கை பெட்டி மேல தெளிப்பாக. பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தரா இருப்பது யாரு? பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்காரு? பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பாடுபட்டு மரித்து நிரூபித்து காண்பிச்சார். யார்? இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில எல்லாத்தையும் அவர் நிரூபிச்சு காண்பிச்சனால அல்லேலூயா, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஜீவன் யார் கையில இருக்கு? இப்போ அவர் கையில. இப்ப பாட்டு கொண்டு பண்ணல, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் அதிகாரம் கையிலே ஆளுவோம். ஆமா, அப்ப என் எதிர்காலம் யார் கையில இருக்கு? அவர் கையில் இருக்கிறது. அப்ப என்னுடைய போக்கஸ் யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்க வேண்டும்.